ஹாய் மக்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஸோ ஆர்ஜே விதூஸ் டைரி போட்காஸ்ட்டில் இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமா அப்படிங்கிற இந்த கான்செப்டில் இன்றைக்கி இரண்டாவது எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெய்லருக்கும் முதலாவது எபிசோடுக்கும் நல்ல வரவேற்பு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் பேசுகிறது அப்படியே என்னோடய ஸ்டோரியோட ரிலேட்டபுளாக இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நானும் இதே மாதிரி தாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பல இடத்துல அடி வாங்கியிருக்கிறேன். இப்போ அந்த அடியெல்லாம் வாங்கி இப்போ கொஞ்சம் நான் திருந்தி நல்லா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கமெண்டில் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இனி வரும் காலங்களில் rjvidusdiary@gmail.com அப்படிங்கிற இமெயில் மூலமாக உங்களோட அந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமாக இருக்கும். அதையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்க இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுலேயும் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம், இரண்டாவது எபிசோடில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய அடி வாங்கி கடைசியாக எப்படியோ சாதிச்சிருப்பாங்க. இப்போவுமே கூட நிறைய பேர் நமக்கு தான் உலகத்திலே பெரிய பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. ஆனால் அவங்களோட எல்லாம் பெரிய பிரச்சனை மற்றவங்களுக்கு இருக்கும். அவங்க சாதித்து எப்படியோ வந்திருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிந்திச்சுக்கிட்டும் இருப்போம். அதே நேரம் ஒரு சிலரை பார்த்தா சிரிப்பும் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை சிரிக்கையும் வச்சு சிந்திக்கையும் வச்ச ஒரு அற்புதமான ஒரு நபர். 90s கிட்ஸுக்கெல்லாம் அவர் பேரை சொன்னாலே தெரியும். 2K கிட்ஸுக்கும் தெரியும், ஆனால் 90s கிட்ஸுக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா 90s கிட்ஸ் காலத்தில் அதிகமாக பார்த்தது அவருடைய வெப் சீரிஸ் தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மிஸ்டர் பீன். மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டராக வாழ்ந்த ரோவன் அட்கின்சன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை பற்றி எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் போடக்கூடிய மாதிரி வீடியோ அமையலை. அதனால் போட்காஸ்ட்லேயே சொல்லிட்டு அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப மைண்டு அப்செட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சிலர் அப்செட்டாக இருந்தால் நம்மளோட கோபி சுதாகரோட வீடியோஸ் பார்ப்பாங்க, யூடியூப் வீடியோஸ். அவங்களோட வீடியோஸ் மன நிறைவாக இருக்கும். ஸோ அது தாண்டி பார்த்திங்கன்னா நம்மளோட விஜே சித்து இருக்கார் இல்லையா, அவரோட வீடியோஸ் கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் புக்ஸ் படிப்பாங்க, புக்ஸ் ரிவ்யூஸ் பார்ப்பாங்க, பாவா செல்லத்துறையோட ரிவ்யூஸ் பார்ப்பாங்க, மதன் கௌரியோட வீடியோஸ் பார்ப்பாங்க, ஆர்ஜி ஷாட வீடியோஸ் பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு மிஸ்டர் பீன் அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட வீடியோஸ் தான் அளவுக்கு அதிகமாக பார்க்குறது ரொம்ப அப்செட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஸோ அவரை பற்றி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் மேற்கொண்டு அவரை பற்றி தேடி இருக்கிறோம். அதாவது யூடியூப் பக்கம் போனாலே அவரை பற்றி தேடி எடுக்கலாம். அப்படியும் இல்லைனா கூகுள் விக்கிபீடியா போனால் தேடலாம். ஸோ அப்படி எல்லாத்துலேயும் தட்டி ஆராய்ஞ்சு அவரை பற்றி தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவரை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ஸோ ரோவன் அட்கின்சன் எப்போ பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1955ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி பிறக்கிறார். அவருக்கு 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, 2 அண்ணன்மார். அதில் ஒருத்தர் பொருளாதார வல்லுனர், இன்னொருத்தர் அரசியல்வாதி. இவங்களோட வீட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், படிப்பில் மிகச்சிறந்த ஒரு புத்திசாலி, மிக கெட்டிக்காரர் அப்படின்னு சொன்னால் அது எங்களுடைய ரோவன் அட்கின்சன் தான், அதாவது மிஸ்டர் பீன் தான். ஸோ இவர் சின்ன வயசுலேயே அப்படி படிப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஐக்யூ லெவல் ஐன்ஸ்டீனோட ஐக்யூ லெவலை அதிகம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஆனால் என்னத்தான் அப்படியெல்லாம் கெட்டிக்காரராக இருந்தாலும் அவர்கிட்டையும் ஒரு குறைபாடு இருந்தது. என்ன குறைபாடு? அது இயற்கையாகவே இருந்த குறைபாடு. அதாவது ஒரு வார்த்தையை இவரால் கோர்வையாக சொல்ல முடியாதான், திக்குவாராம். ஸோ இதனால் அவரை ஸ்கூலில் எல்லோரும் ஏலியன், இவர் ஒரு ஏலியன், ஒரு முகமும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களாம். ஸோ பாடசாலை காலத்திலே இந்த மாதிரி ரொம்ப கிண்டல் அடிக்கப்பட்ட ஒரு மனுஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே இவர் நல்லா படித்தாரா அப்படிங்கிறதும் தெரியலை. ஸோ அதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறாரு, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நல்லா படிக்கிறவர் தானே. ஸோ படித்து இவர் உலகினுடைய தலை சிறந்த யூனிவர்சிட்டிகளில் ஒன்றான ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. ஆனால் படிக்கும்போதே இவருக்கு ஒரு ஆசை, நம்ம எப்படியாவது நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ யோசித்து என்ன பண்ணலாம், அவர் அந்த நேரங்கள்லேயே பாடசாலைகளில் அந்த ஒவ்வொரு ஃபெஸ்டிவலில் அப்படி இப்படி நடக்கிற அந்த இதுகள்லாம் நாடக எழுத்தாளராகவும் அதே மாதிரி நாடகத்தில் நடிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ ஒரு மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிப்பை முடிக்கிறாரு. முடித்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவரோட ஃப்ரெண்ட்ஸு இவர் எல்லாம் சேர்ந்து ஒரு காமெடி வெப் சீரிஸ் ஒன்று உருவாக்குறதுக்கு மாதிரி ஒரு குரூப் ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் சேர்ந்து டீமாக ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. குரூப் அப்படின்னாலே வாட்ஸ்அப் பக்கம் தான் போகுது. சரியா டீம் ஒர்க் ஒன்று செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து இவருடைய உருவத்தாலும் திக்கு வார்த்தைகளாலும் ரொம்ப கிண்டல் அடிக்கப்படுறாரு. ஸோ மனுஷன் யோசிக்கிறாரு, நம்ம நாடகத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் நமக்கு இப்படி திக்கு வார்த்தை முகபாவனை இப்படி ஆகுது, இதுக்கு நம்ம என்னமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தைகளை வந்து திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறாரு திக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி யோசிக்கும்போது தான் அவருக்கு ஒரு ரகசியம் ஒன்று தென்படுது. யாரையாவது ஒருத்தரை இமிட்டேட் பண்ணி பேசும்போது இவருக்கு வந்து திக்காமல் அழகாக தெளிவாக பேசுகிறாரு. ஸோ இமிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் 1979 பிபிசி வேர்ல்டு ரேடியோ, பிபிசி ரேடியோ இருக்கு இல்லையா, அதில் வந்து த அட்கின்சன் பீப்பிள் இமிட்டேட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை செய்கிறாரு. ஸோ அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பேசப்படுது. முதல் நிகழ்ச்சியே வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய மாதிரியான நிகழ்ச்சியாக இருக்குது. அந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னால், ஒரு மனுஷனை இமிட்டேட் பண்ணி பேசக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு திக்காது அப்படிங்கிறனால அதை செய்கிறாரு. ஸோ இதனுடைய வெற்றியால் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், 1979 அதே பிபிசி டிவி ஷோ ஒன்றில் இவர் வந்து டிவி ஷோ ஒன்று செய்கிறாரு. நாட் த 9 o'clock நியூஸ் அப்படிங்கிற நியூஸில் வந்து மெயின் கேரக்டராக இவர் தான் இருக்கிறாரு. ஸோ அப்படி சிறப்பாக 1979 சிறந்த ஒரு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 1983 பிளாக் அடர் அப்படிங்கிற ஒரு தொடரில் எழுத்தாளராகவும் இருக்கிறார். ஸோ இந்த தொடர் அதாவது கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடக தொடர் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த தொடர் 1999 வரை வருது. அது அமோக வெற்றியும் பெறுது அந்த பிளாக் அடர் அப்படிங்கிற அந்த தொடர். அதில் வந்து நடிகராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது சினிமாவில் எப்படியாவது காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து 1983 வெளியான நெவர் சீன் நெவர் அகைன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக சினிமாவுக்கும் காலடி எடுத்து வைக்கிறார். என்னதான் காலடி எடுத்து வச்சாலும் போகிற இடமெல்லாம் கொண்டு வைக்கிறாங்கய்யா அப்படிங்கிற மாதிரி அந்த படமும் சிறப்பான ஒரு வெற்றியை பெறவில்லை, அவருக்கு ஒரு வரவேற்பையும் தரவில்லை அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து 1994 வெளியான ஃபோர் அட்கின்சன் அண்ட் ஃபியூனரல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் சிறந்த ஒரு நடிகராக வந்து அடையாளம் காணப்படுகிறார் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பிறகு த லயன் கிங், ஸ்கூபி டூ அப்படிங்கிற மாதிரியான கார்ட்டூன்லாம் வந்து நகைச்சுவை நடிகராக குரல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். த லயன் கிங் கார்ட்டூன் சீரீஸில் வந்து அவருடைய குரல் வந்து மிக பிரபலமாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவர் இப்படி இருக்கும்போது 1990 என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மிஸ்டர் பீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து அவர் உருவாக்குறாரு. ஸோ மிஸ்டர் பீன் அப்படிங்கிற கேரக்டருக்கு முன்பாக அவர் வந்து மிஸ்டர் ஒயிட் அப்படின்னு சொல்லி தான் வைக்கிறாரு. ஸோ அது சரியாக செட் ஆகலை. அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வெஜிடபிளாக யோசிச்சு ஃபஸ்ட்டு மிஸ்டர் காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. அதுவும் சரியாக வராது அப்படிங்கிற பட்சத்தில் தான் மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை உருவாக்குறாரு. அந்த மிஸ்டர் பீன் பார்த்துருப்பீங்களா இருக்கும். அது வந்து ஒரு மிகச்சிறப்பாக இருக்கும். வார்த்தைகள் இல்லாமல் இசையாலேயே மிக பரந்தளவான வார்த்தைகள் இருக்காது. அதான் மிஸ்டர் பீன்னு பெருசாக பேச மாட்டார். ஸோ நம்மளா ஆக்ஷன் மட்டும்தான். நிறைய பேர் இப்போலாம் மோட்டிவேஷனுக்கே அவருடைய வீடியோஸை விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வேறு வீடியோஸ் இருக்கும். ஸோ மிஸ்டர் பீன் பார்க்குறவங்களுக்கு அது புரியும். இப்போவும் மிஸ்டர் பீன் பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவரை பற்றி தேடினீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். யாரையுமே மற்ற மனுஷனுடைய மனசை நோகடிக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டு, நான் வேலை செய்கிறதுல நான் முட்டாளாக கொஞ்சம் நடிக்கிறேன், அதில் சிரிப்பு வருது, எல்லாருக்கும் நகைச்சுவை தோன்றேன் அப்படின்னு சொல்லி அதில் செஞ்சுருப்பார் மிஸ்டர் பீன். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம இருந்தால் சிறப்பான வெற்றியை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மிஸ்டர் பீன். அப்படி இருக்கும்போது இந்த கார்ட்டூன், அதாவது மிஸ்டர் பீனுடைய அந்த வெப் சீரிஸனுடைய இன்னொரு பாகம் என்ன அப்படின்னு சொன்னால் கார்ட்டூனாக வெளிவருது 2002 மிஸ்டர் பீன் வந்து சிறுவர்களுக்காக கார்ட்டூனாக வந்து திரையிடப்படுது. அதுவும் வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
இந்த மிஸ்டர் பீன் கேரக்டரை உருவாக்குனதுக்கு பிறகு $680 மில்லியன் வந்து இவருக்கு வந்து வருமானமாக வருது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவு ஒரு மிக பிரபலத்தையும் மிக பரந்தளவான பணத்தையும் கொடுத்த ஒரு வெப் சீரிஸ் பேர் அப்படின்னு சொன்னால் அது மிஸ்டர் பீன் தான். ஸோ ரோவன் அட்கின்சன் அப்படின்னு சொல்கிறத விட மிஸ்டர் பீன் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்குமே கூட மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லி தான் பரிச்சயப்பட்டார். எனக்குமே கூட மிஸ்டர் பீன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் பரிச்சயப்பட்டார். ஸோ மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லி தான் தேடினேன். ஸோ ரோவன் அட்கின்சன் அவருடைய உண்மையான பெயர். ஸோ இவர் வந்து நிறைய விருதுகள்லாம் பெறுகிறார். அந்த வகையில் 2005ஆம் ஆண்டு உலகினுடைய 50 நகைச்சுவை நடிகர்களில் வந்து இவரும் ஒருத்தராக இருக்கிறார். ஸோ இதெல்லாம் அப்படி இருக்க 1990ஆம் ஆண்டு அவர் பிபிசியினுடைய டிவி ஷோவில் இருக்கக்கூடிய ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து திருமணம் முடிக்கிறார். அதன் மூலமாக அவருக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்குது. இருந்தாலுமே கூட அதுவும் 2015 டிவோர்ஸ் ஆகுது. அதை அடுத்த வருஷத்தில் காமெடியன் ஆக்ட்ரஸ் ஒருத்தர் வந்து எங்களுடைய மிஸ்டர் பீன் வந்து திருமணம் முடிச்சுக்கொள்கிறார். இவரை வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இந்த மிஸ்டர் பீனை உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவர் சொல்கிற பதில் என்னன்னா, நகைச்சுவை உணர்வு இல்லாத நான் கண்ணாடி முன்பு நின்றே மிஸ்டர் பீனை உருவாக்கினேன். அதாவது அவருக்கு வந்து நகைச்சுவை உணர்வே இல்லையா, கண்ணாடி முன்னுக்கு நின்று பேசி சிரித்து பேசலாதுன்னா எப்படி சிரித்து ஆக்ஷன் பண்ணி எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே மிஸ்டர் பீன் மாதிரி ஒரு நடிகர், மிஸ்டர் பீன்ங்கிறார், அதாவது ரோவன் அட்கின்சன் மாதிரி ஒரு நடிகரை வந்து கொண்டு வர முடியாது. இப்போவுமே கூட எத்தனை சினிமா வட்டாரத்தில் எத்தனை நடிகர்கள் இருந்தாலுமே கூட ரோவன் அட்கின்சன் மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் நடிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சிறப்பான நடிகர். அப்படி இருக்கும்போது 2011ஆம் ஆண்டு கார் ரேஸ் ஒன்றில் அவருக்கு வந்து கார்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கார் ரேஸில் கலந்துக்கிறார் 2011. ஸோ 2011 கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து இவருடைய தோட்பட்டை இன்ஜரி ஆகுது, அதாவது ஷோல்டர் இன்ஜரி ஆகுது. ஸோ அதுக்கு பிறகு திரும்பி வந்துடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இன்னொரு விபத்து 2001ஆம் ஆண்டு இவருக்கு வந்து இந்த காசு கூட இல்லை, $650 மில்லியன் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னேன்ல. ஸோ அப்படி இருக்கும்போது சொந்தமாக விமானமெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி 2001ஆம் ஆண்டு கென்யாவுக்கு விடுமுறைக்காக வேண்டி கென்யாவுக்கு போகிறாரு அவரோட சொந்த விமானத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் போகும்போது அவருடைய விமானி பைலட் வந்து மயங்கி விழுகிறார். ஸோ எப்படியாவது செலுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக செலுத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு மாதிரி தப்பிச்சு வந்துடுறார். ஸோ அப்படி தான் தப்பிச்சிடுறாரு. ஸோ 1995ஆம் ஆண்டு மிஸ்டர் பீன்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மனதாலையும் உடல் அளவாலையும் குழந்தையாகவே அவர் மாறுறதா வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது மிஸ்டர் பீனாகவே மாறி நான் குழந்தையாகவே ஆகிறேன், வீட்லேயும் குழந்தையாகவே நான் நடிக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது 2012ஆம் ஆண்டு இதே தொடர் மறுபடியும் அனிமேஷன் தொடராக வந்து யூடியூப்பில் வெளியிடப்படுது. ஸோ யூடியூப்பில் வெளியிடப்பட்டு அடுத்த ஒரு 6 வருஷத்தில் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை பெறார். யூடியூப் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் டைமண்ட் ப்ளே பட்டனையும் கொடுக்குது. டைமண்ட் ப்ளே பட்டன் அப்படின்னு சொன்னால் அது யூடியூப்பில் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை அதிகமான ரீச்சை வச்சுருக்கக்கூடிய முதல் 100 நபர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த டைமண்ட் ப்ளே பட்டன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ப்ளே பட்டனையும் வழங்கப்படுறார். ஸோ இந்த மனுஷன் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை. கல்யாணம் முடிக்கிறாரு, கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ். சார் சின்ன வயசு எடுத்துக்கிட்டால் சின்ன வயசில் ஏலியன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க எல்லோரும். சரி நம்ம நாடகத்தில் சரி நடிக்கலாம்னு பார்த்தா திக்குவாய். அது இல்லாமல் நம்ம முகமும் வந்து பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ மனுஷன் எதையுமே பொருட்படுத்தலை. எனக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத மனுஷன் யோசிக்கிறாரு. எனக்கு இதான் டேலண்ட்டு, நான் இதை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறாரு. ஸோ முயற்சி மூலமாக தான் வந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு வர்றாரு. ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வாரேன், தோட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நீங்களாகவே கண்டுபிடிங்க. இதை ஏற்கனவே சிவகார்த்திகேயன் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்ம மிஸ்டர் பீனை பற்றி சொன்னதுக்காக வேண்டி இதை கட்டாயம் சொல்ல தான் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருங்க. இது கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமா. ஸோ இது வந்து எபிசோட் 2. ஸோ தொடர்ச்சியாகவும் வந்து எபிசோட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ரிலேட்டபிளான பாட்காஸ்ட் தான் வந்து தேடி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கேட்டுகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.